வெல்கம் டு மெட்ரோ சுவை. இன்றைக்கி நம்ம ஏர் ஃப்ரையரில் சிக்கன் விங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சிக்கன் விங்ஸ் வந்துட்டு ஒரு 1/2 கிலோ தயிர், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள் 3 போட்டு ஊற வச்சுருக்கேன். 1/2 hour ஊறினா போதும். ஸோ அந்த தண்ணியோடு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதில் ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், கொஞ்சம் பெரி பெரி எல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ உங்கள்கிட்ட ஆனியன் பவுடர் இல்லை, லைக் கார்லிக் பவுடர் இல்லைன்னா கார்லிக் நீங்கள் கட் பண்ணியோ இல்லை இது பண்ணியோ போட்டுக்கலாம். வரமிளகாத்தூள் அந்த மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு, நான் இங்கே ஆலிவ் ஆயில் போட்டிருக்கேன், நீங்கள் வேறு எந்த ஆயில்னாலும் யூஸ் பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்ம ஏர் ஃப்ரையரில் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்சிங் மட்டும்தான் வேலை, மற்றபடி அதுவே எல்லாமே பார்த்துக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் ஒரு பேக்கிங் பேப்பரை வச்சுட்டு, சிலிக்கான் ட்ரே இருக்குன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா சிக்கனும் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடலாம். ஆயில் ஆல்ரெடி போட்டிருக்கனால நான் இதில் எதுவும் ஸ்ப்ரே பண்ண போகிறதில்ல. பட் ஒன்ஸ் ஃப்ரை ஆகி முடிச்சோன்னையும் பட்டரில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை கிள்ளி போட்டுட்டு அதை நான் உருக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஏர் ஃப்ரையரில் சிக்கன் ஆப்ஷனில் நான் ஒரு 200 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் வச்சுருந்தேன். பட் அது கொஞ்சம் ஓவர் குக் ஆயிருந்துச்சு. ஸோ நீங்கள் 15 மினிட்ஸ் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். திருப்பி அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அடியில் மசாலா அப்படியே இருக்கும். ஸோ அதை திருப்பி விட்டுட்டு அதில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ ஒன் சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் 20 மினிட்ஸ் வச்சதுனால திருப்பி நான் 5 மினிட்ஸ் தான் வைக்க போகிறேன். டோட்டல் டைம் 20 to 25 மினிட்ஸ் தான். அதுக்குள்ளே உங்களுக்கு சூப்பரான கடையில் கொடுக்குற மாதிரி சூப்பர் விங்ஸ் ரெடி ஆயிரும். சொன்னாலே அடியில் பாருங்கள் மசாலா அப்படியே இருக்குது. ஸோ இதை திருப்பி விட்டுட்டு 5 to 10 மினிட்ஸ், அவ்வளோதான். சிம்பிள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்னேன் இல்லையா, பட்டரில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டு வச்சுருந்தேன். அதை இதில் மேலே போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஜூஸியான விங்ஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.